இருக்கும். சில வார்த்தைகள் வெளியிலேருந்து உள்ள வரும். அப்படி இப்போ வீட்டுக்குள்ளே வந்திருக்கக்கூடிய ஒரு வார்த்தை என்பது பூமர் அப்படின்னு சொல்லிட்டு. பூமர் பூமர் அங்கிள், எஸ் கமான் அங்கிள், பூமர் அங்கிள் பயன்படுத்தப்படுது அப்படின்னா பழைய விஷயங்களை பேசுறது, கொஞ்சம் வியாக்கியானம் பேசுறது, கொஞ்சம் அட்வைஸ் பண்ணுறது. அல்லது வந்து கொஞ்சம் இரலவெண்ட்டாக அவுடேட்டடாக பேசுறது, இது எல்லாத்தையும் பூமர் அப்படிங்கிற ஒரு ஒற்றை சொல்லுக்கு கீழே சொல்லிடுறாங்க. தாங்கள் மட்டும் சொல்லிடுங்க. ஈ காட்டுறத வந்து உனக்கு இறக்கி வீட்டில் கூட விட்டுறேன். நான் பேசாம மட்டும் வாங்க கொஞ்ச நேரத்துக்கு. இந்த காலத்து பசங்கள்கிட்ட பேசுறதே ஒரு பெரிய பிரச்சனையாக பேசிட்டு இருக்காங்க. இன்னைக்கு என்ன அப்படின்னு கேட்டால், என்னுடைய கணவர் ஒரு பூமராக இருக்காரு அப்படின்னு சொல்லக்கூடிய கம்ப்ளைண்ட் பண்ணக்கூடிய மனைவிமார்கள் ஒரு பக்கம் இருக்காங்க. என்னடா என்னம்மா இது? அவங்களுக்கு பதில் சொல்கிற இடத்துல இல்லைங்க நான் பூமர் இல்லை, அல்ல நான் இப்படி சொல்கிறது இவங்க பூமர்னு நினச்சிக்கிறாங்க அப்படின்னு விளக்கம் கொடுக்குற இடத்துல இருக்கக்கூடிய கணவன்மார்கள் இந்த பக்கம் இருக்கீங்க. மோசம் படிக்கிற நாயம் மூஞ்சி பார்த்தா தெரியாது. யோ அவன் மண்டே நல்லா உத்து பாருயா. வேளாவி பானையில வேக வச்ச மாதிரி நான் இந்த பக்கத்துல இருந்தே ஆரம்பிக்கிறேன். நீங்க எதுவெல்லாம் சொல்லுகிற போது இத பூமர் அப்படின்னு அவங்க சொல்லிப்படுறாங்க. சொல்றேம்மா சொல்றேன். தப்பு நடக்கிற இடத்துல தந்தி மாதிரி வந்து நிப்பம்மா. அதனாலதான் எல்லாரும் டலக்ஸ் பாண்டியன் செல்லமா கூப்பிடுவாங்க. நெக்ஸ்ட் பூமர் மாதிரி பேசுறேன்னு பசங்களும், ஏன் மாமா பூமர் மாதிரி பேசுறேன்னு என் ஒய்ஃபுமே பேசுறாங்க. எல்லாம் ஆர்டர் படி ஷெட்யூல்டு போட்டு ஒரு டைமிங் பண்ணி பண்ணுன்னு சொல்றாங்க. அது நம்மளால முடியாது இல்லையா? ஷெட்யூல் போட்டு அங்க முதுகுல 1000 கிலோ அழுக்கு இருக்கு. முதல்ல அத கரண்டியால சொரண்டிட்டு அப்புறம் எங்களை திருத்தவாங்க. ஒரு ஆஃபீஸ் போயிட்டு வரோம், வீட்டுக்குள்ள நுழையும் போது கொஞ்சம் பிளசண்டா இருக்கணும், ஒரு பாசிட்டிவ் வைப் வரணும் அப்படின்றதுக்காக நம்ம சொல்றோம். என்ன ஒரே கசன்னு இருக்கு. ஏசி இருந்தா சும்மா ஜம்முன்னு இருக்கும். நடுவுல வீட்டுக்கு வரையில பாசிட்டிவ் வைப் இருக்குன்னு சொன்னீங்கல்ல, அங்கதான் அந்த பூமர் தன்னை எட்டி பாக்குது. சண்டை வரப்ப கொஞ்சம் மரியாதையா கொஞ்சம் பேசுங்க, குழந்தை முன்னாடி எல்லாம் பேசுங்கன்னு சொன்னா அது கேட்க மாட்டாங்க சார். என்னடா பொசுக்கு மரியாதை பேசிவிட்ட? அப்படி சொன்னா இதெல்லாம் ட்ரெண்ட், இப்படிதான் நாங்க பேசுவோம் அதா அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க சார். என்னது சிரிப்பு கலுக்குன்ட்டு? பொண்ணுன்னா நல்லா கலகலன்னு சிரிக்க வேணாம். ஒரு சண்டை வரும்போது ஃப்ளோல வாடா போடா அதெல்லாம் சொல்றது. ஓ அண்ணன் ஏப்பா பேசிட்டு இருக்கும்போது இடையில ஐயாவா வாடா வாடான்னு எதுவும் சொன்னியா? ஃப்ளோல ஏதாவது வந்திருக்கும். புலவுல கெட்ட வார்த்தை கூட வரும் சில நேரத்தில். வீட்டுக்கு வரும்போது தண்ணி கேட்போம். 12 வருஷம் ஆச்சு கல்யாணம் ஆகி, இது வரைக்கும் தண்ணியே கொடுத்ததில்லை வீட்டுக்கு வந்து. கூட உனக்கு தெரியாது, பச்சை தண்ணி கூட கொடுக்காம போட்டு அடிச்சுக்க. நீ எப்படி எல்லாம் காலில் வந்து கிடறனா இறக்கம் இல்லையா உனக்கு? ஸோ என்ன சொல்லுவாங்கன்னா, வாசல் கிட்ட தானே இருக்கு, எடுத்து குடிக்க வேண்டியதானே, அது கூட உங்களால முடியாதா? இது தகராறு பண்றேனா? நான் உங்ககிட்ட தகராறு பண்ணி என்னங்க நடக்க போகுது? பொண்டாட்டி பேச்ச கேட்டு நடக்கிற புருஷனா இருந்தா அவங்க கிட்ட தகராறு பண்றதுல ஒரு அர்த்தம் இருக்கு. நான் உங்ககிட்ட எது சொன்னாலும் நீங்க பேச்ச கேட்க போறது இல்ல. பிள்ளைங்களுக்கு பாடம் சொல்லி கொடுக்கறது, போக்குவரத்துலாம் யாரு? அது நான் தான் பண்றேன். ஸ்கூலுக்கு கொண்டு போய் வரதெல்லாம் நான் தான் பண்ணுவேன். இப்போ பிள்ளைங்களுடைய பேரண்ட்ஸ் டீச்சர் மீட்டிங் போக்குவரத்தெல்லாம் நான் தான் பண்ணுவேன். சும்மாவா இருக்கும்? காய் வாங்குறது, சமைக்கிறது, வீட்டை பெருக்கிறது, பாத்திரம் கழுவுறது, துணி துவைக்கிறது, அப்புறம் குழந்தைக்கு சோறு ஊட்டுறது, அதை கொண்டு போய் ஸ்கூல்ல விட்டு சாயந்தரம் ஈத்து வருது, தண்ணி பிடிக்கிறது, இதெல்லாம் யாரு பாக்குறா? என்ன சம்பளமா கொடுக்குற? இல்ல ஞாயிற்றுக்கிழமை லீவ் தான் விடுறியா? கல்யாணம் முடிஞ்ச புதுசுல காலை தொட்டு கும்பிடுன்பாங்க காலையில எந்திரிச்ச உடனே. இல்ல சார், இல்ல அதெல்லாம் நடக்காதுன்னு தெரிஞ்சிச்சு. இல்ல ரொம்ப பயங்கரமான ஆளா இருப்பாரோ. நான் என்ன சொல்றேன், அது தண்ணி எடுத்து கொடுத்ததாவது அம்மா அப்பா பாத்தீங்க, இந்த காலத்தொட்டு கும்பிடுறது எங்க பாத்தீங்க? எல்லாம் படம் தான் சார், எல்லாம் படம் தான் சார். நானும் ஒரு குழந்தை தானே, என்ன எங்க அம்மா குழந்தை மாதிரி தானே பார்த்தாங்க, என்ன குழந்தை மாதிரி பாத்துக்க மாட்டாங்க. அதானே கேட்க. அவன் பூமர் தான். யாரா இவனுங்க? எங்கிந்திரா வந்துக்கிறானுங்க?